டிஎன்செட் 2024 மனோன்மணி சுந்தரராஜன் யூனிவர்சிட்டி திருநெல்வேலி பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து எக்ஸாமினேஷனை கால்ஃபர் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ எக்ஸாமினேஷன் சரியாக ஜூன் 7-8 தேதிகள் நடக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தவிர்க்க முடியாத காரணங்களால அதை நாங்கள் எக்ஸாமை கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த டெக்னிக்கல் இஷ்யூஸ் எல்லாம் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்போ அடுத்தது எக்ஸாம் நடக்கும் நிறைய கேள்விகள் எல்லாருக்குமே இருந்துச்சு. அதை நமக்கு கமெண்ட் செக்ஷன்லேயே நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அடுத்த எக்ஸாம் எப்போ நடக்கும், எந்த மாதிரியாக நடக்கும்னு சொல்லிட்டு. சரியாக சொல்ல போனால் நான் போன வாரமே இந்த வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருக்கணும். ஆனால் இப்போ போடுறதுக்கும் இந்த ரீசன் இருக்குது. ஏன்னா வந்து நெட் எக்ஸாமினேஷன் வந்து ஜூன் 18 நடக்கிறதுங்கிறது ஏற்கனவே சொல்லிட்டாங்க. அது வந்து பென் அண்ட் பேப்பர் எக்ஸாமினேஷனில், அதாவது ஆஃப்லைன் எக்ஸாம், ஆன்லைனில் இல்லாமல் ஆஃப்லைன் எக்ஸாமாக 84 சப்ஜெக்ட்ஸுக்கு தனித்தனியாகவே நடக்க இருந்துச்சு. ஸோ இந்த ரிலேட்டடாக நீங்கள் பார்க்குறது மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் 7-8 சொல்ல வேண்டியதை 10 நாள் கழித்து தள்ளி நடத்தலாம் அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா அந்த தேதியில் உங்களால் நடத்த முடியல. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இதில் ஃபாலோஅப்பில் நிறுத்தி வச்சுருந்தாங்க. உண்மையை சொல்லப்போனால் 18 நெட்டு நேஷனல் லெவலில் ஒரு எக்ஸாம் நடக்கும்போது ஸ்டேட் லெவலில் செட் எக்ஸாமினேஷன் அதோட பேரலாக நடத்துறது கொஞ்சம் கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் இது நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோலையும் நம்ம சொல்லியிருந்தோம். இது இல்லாமல் ஏற்கனவே நம்ம வீடியோவில் போட்டதுபடி இந்த எக்ஸாம் வந்து 7-8 நடக்க இருந்த எக்ஸாம் டெக்னிக்கல் ரீசனாக ரிவைஸ் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு 6-6-2024 அன்றைக்கி இதை தள்ளி வச்சுருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் நடக்க இருந்த இந்த எக்ஸாமை எந்த காலகட்டத்தில் தள்ளி வைக்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரெல்லாம் 10 நாள் கழிச்சு தள்ளி வச்சோம்னா நிச்சயமாக நெட் எக்ஸாமினேஷன் நடக்குங்கிறதுனால நெட் எக்ஸாமினேஷன் நடக்கிற காலகட்டத்தில் இதை வைக்க முடியாதுங்கிறது சூழல் நம்பர் 1. அது மட்டும் இல்லாமல் வேறு இதுக்கப்புறம் எப்போ நடத்தலாம் அப்படின்னா 18ஆம் தேதிக்கு அப்புறம் விட்டுட்டிங்கன்னா அப்போ அங்கேருந்து வந்து இன்னொரு 10 நாளுக்குள்ளே 28ஆம் தேதிக்குள்ளே ஜூன் 28க்குள்ளே இந்த எக்ஸாமை நடத்தி முடியுங்கிற சூழலுக்கு தள்ளப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி 7-8ன்னு 2 தேதியில் வந்து செட் எக்ஸாமினேஷனை நடத்த முடியாது. காரணம் என்னென்னா இப்போ சம்மர் லீவ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நிறைய ப்ரொஃபஸர்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து அதை இப்போ எக்ஸாம் நடத்துகிற நோடல் ஏஜென்சியை தாண்டி இருக்கிறவங்க ஹெல்ப் பண்ணுறவங்களா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய நபர்களுக்கு லைக் காலேஜ் வந்து ஒத்துழைக்கணும். அந்த காலேஜில் எக்ஸாம் நடத்துகிறாங்கன்னா அன்றைக்கி கிளாஸஸை கேன்சல் பண்ணணும். இல்லை அது ஒரு சண்டே இல்லைனா சாட்டர்டே வைக்கிற மாதிரி இருக்கும். சண்டேயில் வைக்கிறதோட சேர்த்து சாட்டர்டே நம்ம வைக்கிற மாதிரி இருந்தால் நெட் எக்ஸாமினேஷன் மாதிரி பேரலாக நம்ம அதை பிரித்து கொடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஏற்கனவே டிஎன்செட் 2024 நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும்போதே பார்த்திங்கன்னா இதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். எக்ஸாமினேஷனுக்கான பர்டிகுலர்ஸ் 1ஆம் தேதியில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் 30ஆம் தேதின்னு சொல்லி 15 ஏப்ரல் மே வரைக்குமே எக்ஸாம் நடத்தினாங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டாங்க. இது இல்லாமல் டைரெக்டாக நீங்கள் அப்ளிகபிள் எக்ஸாமினேஷன் ப்ராசஸ் எப்போ நடத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து 2 சென்டருங்கிறது ஏற்கனவே இவங்க சொல்லியிருந்தாங்க. ஷிஃப்ட் ஆஃப் 2 ஷிஃப்ட் நடத்துவோம். மார்னிங் ஒரு ஷிஃப்ட்டு, ஆஃப்டர்நூன் ஒரு ஷிஃப்ட்டுன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. இதே ஷிஃப்ட்டில் டென்டேட்டிவாக அப்படின்னு மீனிங் கொடுத்து இவங்க வந்து இந்த தேதியிலேருந்து இந்த தேதி நடத்துவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ முதல்ல வந்து எக்ஸாமினேஷன் அதாவது ஏப்ரல் 30 வந்து அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணியிருந்தா இவங்க சொன்னது எந்த தேதின்னு பாருங்கள், 3 ஜூன் 3ஆம் தேதியில் ஆரம்பித்து 25 ஜூன் வரைக்கும் வந்து எக்ஸாம் நடத்துவாங்க. சொல்லப்போனால் சரியாக 22 நாள் இந்த எக்ஸாம் நடத்துறதுக்கு ஏற்கனவே பிளான் பண்ணியிருந்தாங்க. இப்போ எக்ஸாம் கால்ஃபர் பண்ணி இப்போ வெயிட் பண்ணுறதுனால இப்போ இந்த பேட்டர்னில் தான் இவங்க நடத்துறது மாதிரியான சூழல் இருக்குது. ஏன்னா வந்து ஸ்க்ரைப் டீட்டெயில்ஸ் வாங்கி வச்சுருந்தாங்க, அது இல்லாமல் எக்ஸாம் தள்ளி போச்சு. அப்புறம் வந்து இதே பேட்டர்னில் இதே மக்களுக்கு வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கு சிஸ்டம் அவைலபிள் இருக்கணும். அந்த இடத்துல வந்து எந்தெந்த சென்டர்ஸுங்கிறத ஒன்று அலாட் பண்ணணும். 3ஆவதுன்னு பார்த்திங்கன்னா அந்த அங்கே இருக்கிற கேண்டிடேட்ஸுக்கு அது அவைலபிளாக இருக்கணும். அதுக்கு அப்படியே ஒவ்வொரு ஸ்டேட்டஸாக பார்க்கும்போது அதுக்கு இன்விஜிலேட்டர் ரெடி பண்ணணும். அப்புறம் அந்த நோடல் ஏஜென்சியை கொடுக்குற ஒவ்வொரு காலேஜுக்கு ஒவ்வொரு ஏரியாவுக்கு எவ்வளோன்னு பார்க்கணும். 1 லட்சம் பேர் எழுதுகிறாங்க. சொல்லப்போனால் அன்றைக்கி வந்து ஒன்று சாட்டர்டே சண்டேஸில் கொடுக்கணும், இல்லைனா 5 நாள் 6 நாள்னு பிரித்து அந்த இன்ஸ்டியூஷனுக்கு லீவ் விடணும். இப்படி விட்டால் மட்டும்தான் இந்த காலகட்டத்தில் இதை செய்ய முடியும். இல்லை என்றால் இது ரொம்ப கஷ்டம். அதனால தான் அப்போ இருக்கிற நேரத்தில் ஏப்ரலில் ஆரம்பித்தது, ஏப்ரல்னால் 1 மாதம் அப்படியே லீவ் விட்டுட்டு ஜூன் மாதம் ஸ்டார்ட் பண்ண நினச்சாங்க. இப்போ ஜூன் 6-7 சொல்லி அதை கைவிட்டுருக்காங்கன்னா சரியாக சொன்னால் ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி இல்லைனா 22ஆம் தேதி வரைக்கும் ஜூலை மாதத்தில் நடக்கிறதுக்கு பெரும்பாலான வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாருமே 10 நாள் 20 நாள் கேப்பில் கேட்டுட்டு இருந்தாங்க. நெட் எக்ஸாமினேஷன் இப்போ வந்து ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த வீடியோ நம்ம ஏற்கனவே இப்போ தான் நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோவும் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த வீடியோக்குள்ள நான் லிங்க்கில் அதையும் போட்டு விட்றேன். இனிமேல் நடக்கிற எக்ஸாம் பார்த்திங்கன்னா டேரெக்டாகவே இன்னொரு 15லேருந்து 20 நாள் கழித்து தான் இந்த எக்ஸாம் நடத்துகிறதா இதை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கணக்குப்படி பார்த்திங்கன்னா எப்படியும் ஜூலை ஃபஸ்ட் வீக்குக்கு முன்னாடி இந்த எக்ஸாம் நடந்து முடிஞ்சிடும். ஏன்னா ஜூலைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டிக்கு நான் நிறைய வேலை இருக்குது. யூனிவர்சிட்டி நான் சொல்கிறது மனோன்மணி சுந்தரராஜன் யூனிவர்சிட்டி மட்டும் இல்லை, எல்லா யூனிவர்சிட்டிக்குமே நான் முதல்வன் திட்டத்தின் கீழே எல்லாருக்குமே வந்து இனிமேல் வந்து FTP ஃபேக்கல்ட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் நடக்கும். இது ரிலேட்டடாக எல்லாருக்கும் நடக்கும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைமும் எல்லோரும் லீவில் ஆரம்பித்து எல்லாமே டே பை டே அப்படி ஒரு ஷிஃப்டாக மாறிக்கிட்டே இருக்கும். இது வந்து
நம்ம அவசியம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று. அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமினேஷனை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்ளிகேஷனை ஃபில்லப் பண்ணுறதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து ஆஃப்லைனில் உங்களோட சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளிகேஷன் போட்டது எல்லாமே ஒரு தடவை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுங்க. உங்கள் ஆன்லைனில் உங்கள் மெயிலுக்கு நீங்களே ஒரு காப்பியை அனுப்பி வச்சுங்க. அதில் வந்து சப்ஜெக்டில் அந்த பேரை கரெக்டாக தெளிவாக எழுதிருங்க, இந்த பேரில் தான் இது இருக்குது அப்படின்னு. ஏன் நான் எதை திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா, சப்போஸ் ஆன்லைன்லேயோ ஆஃப்லைன்லேயோ உங்களுக்கு இதை கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப ஃப்யூச்சரில் இதை நீங்கள் வெரிஃபை பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ செட் எக்ஸாமினேஷனுக்கு வந்து அதர் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி அவங்களே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஹால் டிக்கெட் உங்கள் நேமில் உங்கள் வெரிஃபிகேஷன் அந்த ஃபோட்டோவில் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அது உங்களுக்கு என்ன ஆர்டர் கொடுத்தீங்களோ அந்த ஹால் டிக்கெட்டுக்கு உங்கள் நேமில் கரெக்டாக வந்திருக்கான்னு ஒன்று பார்த்துங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அடுத்தது வந்து நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னென்னா வந்து, எந்த நேரத்தில், அதாவது சரியாக சொல்லப்போனால் எப்போ வந்து எங்களுக்கு ஏற்கனவே கொடுத்த ஹாலே கொடுப்பாங்களா இல்லை வேறு எதுவும் இடத்த மாற்றிடுவாங்களா அப்படின்னா, மாற்றுறதுக்கான வாய்ப்பு வந்து ஒரு 20% தான் இருக்கும்னு நினைக்கிறோம். ஏன்னா வந்து ஏற்கனவே அது ஆர்டர் போட்டாச்சு. தேதிகள் வேணால் மாற்றப்படலாம் தவிர கல்லூரிகள் அதே கல்லூரிகள் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேண்டிடேட் வந்து ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் ஏற்கனவே ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. அந்த டவுன்லோட் பண்ண ஹால் டிக்கெட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஹால் டிக்கெட்டை வந்து நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதில் இண்டிகேட் பண்ணுற எந்த சென்டரோ அந்த சென்டருக்கு வந்து நீங்கள் அந்த ரிப்போர்ட்டிங் டைம் என்ன டைமோ அந்த டைமுக்கு நீங்கள் அங்கே போயிடணும். ஒரு 1/2 ஹவருக்கு இல்லை 1 ஹவருக்கு முன்னாடி போகிறது உங்களுக்கான டைமிங்கில் பெஸ்ட்டு. அதே மாதிரி எந்த கேண்டிடேட்டும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இஃப் யூ ஆர் அன்ஃபேர் மீன்ஸ் ப்ராக்டிஸோ இல்லை வந்து ஏதாவது இல்லீகல் அல்லது அன்அஃபேர் எக்ஸாமினேஷன் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களோட கேண்டிடேட்ஸை கம்ப்ளீட்டாக கேன்சல் பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி கேட் க்ளோசிங் டயத்தில் அப்புறம் வந்து யாரையுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எக்ஸாமினேஷன் ரூம் அந்த ஹாலுக்கு நீங்கள் வந்து எண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான், அதாவது நீங்கள் 3 மணி நேரம் எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் 2 மணி நேரத்தில் முடிச்சிட்டிங்க, 1 ஹவரில் முடிச்சுனா 3 மணி நேரம் முடிச்ச பிறகு தான் நீங்கள் அங்கேருந்து கிளம்பணும் அப்படிங்கிறது ரூலாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எக்ஸாமினேஷன் கம்ப்ளீட்டாக முடித்த பிறகு அந்த இன்விஜிலேட்டர் வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் நீங்கள் உங்கள் சீட்டை விட்டு எந்திக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கிளம்புறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இடையில எந்த கேப்புக்கும் பிரேக்குக்குமே வெளில அனுப்ப மாட்டாங்க. நீங்கள் உள்ளே வந்துட்டிங்கன்னா எக்ஸாம் முடிச்சுட்டு தான் நீங்கள் எந்திச்சு போகணும். எல்லா கேண்டிடேட்டுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணுற ஹால் டிக்கெட் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க, ஸ்ட்ரிக்டாக வச்சு, அதாவது வந்து அதை ஒரு 2-3 காப்பி எடுத்து வச்சுக்கிறதுனால சேஃப் சைடு அப்படிங்கிறது. அப்புறம் ஹால் டிக்கெட் பார்த்திங்கன்னா, ப்ரொவிஷனலோ இல்லை அது வந்து சாட்டிஸ்ஃபைங் எலிஜிபிலிட்டி கேட்டகரி அந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் எல்லாமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். அப்புறம் அதோட லொக்கேஷன், அந்த டெஸ்ட் ஆஃப் அவென்யூ டே, அது ஒரு நாளைக்கு முன்னாடி அட்வான்ஸாகவே அந்த வந்து நீங்கள் அந்த இடத்துக்கு போகிறது நல்லது அப்படிங்கிறத ஹால் டிக்கெட்டில் மென்ஷன் பண்ணிவிடுவாங்க. அது மாதிரி வந்து இஃப் யூ ஆர் கஸ்டம்ஸ் ஒரு நீங்கள் யூஸ் பண்ணுற உங்களோட ட்ரெடிஷன் இல்லை ஒரு ரிலிஜன் டைப்பாக இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா, யூ ஷேர் ஸ்பெசிஃபிக் அட்டையர், ஏதாவது ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் ஏதாவது மாற்றமோ இல்லை ஏதாவது பண்ணிங்கன்னா, நீங்கள் வந்து சென்டரை வந்து சீக்கிரமே வந்து அதை செக் பண்ணி மேண்டேட்டரி ஃப்ரிஸ்கிங்க்கு உதவி பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு வந்து சோதனை நடத்துவாங்கள்ல, மேண்டேட்டரி ஃப்ரிஸ்கிங் அது நடக்கும். எந்த கேண்டிடேட்டுமே வந்து நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு என்ட்ரு ஆகும்போது பார்த்திங்கன்னா, ஹால் டிக்கெட் இல்லாமல் ஒரு சரியான வேலிட் ப்ரூஃப் ஐடி ப்ரூஃபோ இல்லை ப்ராப்பர் ஃப்ரிஸ்கிங் இல்லாமல் உங்களை அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாமினேஷன் நடக்கிற எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா சிசிடிவி கேமரா இருக்கும். அது மாதிரி எக்யூப்டு வித் ஜாமர், அதனால் ஜாமர் யூஸ் பண்ணியிருக்கனால உங்களுக்கு வந்து இதை நீங்கள் ஃபோன் காலோ எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட்ஸ் வந்து நீங்கள் கேரி பண்ணுறதுக்கு கொண்டு போகிறதுக்கு 2-3-4 விஷயம் தான் சொல்லுங்கள். பர்சனல் டிரான்ஸ்பரண்ட் வார்டு பாட்டில் நீங்கள் கொண்டு போகலாம். சிம்பிள் டிரான்ஸ்பரண்ட் பால் பென் நீங்கள் கொண்டு போகலாம். ஹால் டிக்கெட் டவுன்லோடர் MSU வெப்சைட்டில் நீங்கள் A4 சைஸில் இருக்கிறத மட்டும் வாங்கிக்கலாம். ஒரிஜினல் வேலிடேட் ஐடி நீங்கள் கொண்டு போகலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, செல்ஃப் டிக்ளரேஷன் அது மாதிரி ஸ்க்ரைபுக்குள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட்டு இல்லைன்னா அப்ளிகேஷனில் என்ன ஆன்லைனில் நீங்கள் போட்டிருந்த அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணுறதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா www.msuNIV.ac.in அப்படிங்கிறதுலையும் msutnset.com அப்படிங்கிறத நீங்கள் ரெகுலராக பார்த்துக்கலாம். அது சம்மந்தமாக நீங்கள் டவுட் இருந்துச்சுன்னா msuset2025@msu.univ.ac.inங்கிறதுக்கு நீங்கள் உங்களோட கிளாரிஃபிகேஷன் வந்து மெயில் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கால் பண்ணவும் செய்யலாம். 0+914622333714 அப்படிங்கிற நம்பர் ஹெல்ப்லைன் நம்பருக்கும் கால் பண்ணலாம். இதில் ஏதாவது டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குது, தமிழ் வெர்ஷன் இங்கிலீஷ் வெர்ஷன் இல்லைன்னா இங்கிலீஷ் வெர்ஷனில் நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதுதான் உங்களோட ஃபைனல் வெர்ஷனாக எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடுறாங்க. மறக்காமல் இது மாதிரியான ரெகுலர் டீட்டெயில்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அதனால் வந்து இந்த மாத இறுதியில் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கிறதுக்கு சரியான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து ஜூன் 1ஆம் தேதிக்கு முன்பு எக்ஸாம் அதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆகிரும். ஒரு 10 நாள் 15 நாள் 20 நாள் எக்ஸாம் நடக்கலாம் அப்படிங்கிறது
தெரியறதுக்கு. ஸோ அதனால் எக்ஸாமினேஷனுக்கு முன்கூட்டியே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வைங்க. இன்னும் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுங்கள். ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இது சிஎஸ் கார்த்திகேயன் சேனல். தேங்க்யூ.